சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தமிழ் விசுவாவசு வருஷம் எப்படிப்பட்ட பலன்களை செய்யுங்கிறத பார்க்கணும். மூலம் அப்படின்னா நீங்க தனுசு ராசியில பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். நம்ம இங்க ராசி பலன் பார்க்கலாம், நட்சத்திர பலன் மட்டுமே பார்க்கணும். ராசி பலன் வேணுங்கிறவங்க தனியா வீடியோ போட்டிருக்கேன், விருப்பம்னா அதை போய் பாருங்க. இங்க நீங்க மூல நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத மட்டும்தான் பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த தமிழ் விசுவாவசு வருஷத்துல முக்கியமான 3 கிரகங்களுடைய பயிற்சி இருக்கு. சித்திரை மாதம் 31ஆம் தேதி, இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா மே 14, குரு பகவானுடைய பயிற்சி ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு போகிறார். அடுத்தபடியாக வைகாசி 4ஆம் தேதி, மே 18ஆம் தேதி ராகு பகவான் கும்பராசிக்கும் கேது பகவான் சிம்ம ராசிக்கும் வர்றாங்க. நீங்க மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க, உங்களுடைய நட்சத்திர அதிபதி கேது பகவான், அவருடைய பேச்சு தான் இந்த தமிழ் வருஷத்துல முக்கியமா இருக்கு. எங்க போறாருன்னா சிம்மராசிக்கு போறார். அப்படி பார்க்கிற போது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் தெய்வ அனுகூலம் என்பது பரிபூர்ணமாக இருக்கு. இதான் மெயினா இந்த வருஷத்துல நம்ம பார்க்கிறோம். அந்த தெய்வ அனுகூலம்னா என்ன? இது வரைக்கும் கோயிலுக்கு போகாம முடியாம இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி நீங்க எந்த மதமாக இருந்தாலும் உங்களுடைய தெய்வங்களை தரிசிப்பதற்கான வாய்ப்பு, அந்த தெய்வத்தினுடைய அனுகூலம் உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, எதிர்பாராத ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும். எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் நீண்ட தூர பிரயாணம், ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள், நீண்ட தூர ஸ்தல யாத்திரை போகிறதுக்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் இந்த வருஷத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லை, இதுக்கு ரொம்ப வருஷமா உங்களுக்கு தைரியம் இல்லாமல் தன்னம்பிக்கை இல்லாமல் எதையும் செயல்படுத்த முடியாம இருந்த நீங்க எல்லாத்தையுமே பிரமாதமா செயல்படுத்துவதற்கான காலகட்டங்கள் இந்த தமிழ் வருஷத்துல இருக்கு. இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா வைகாசி 4ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் ஆகும். உங்களுடைய எண்ணங்களே டிஃப்ரெண்டா இருக்கும், உங்களுடைய சிந்தனைகளும் மாறுபட்டு இருக்கும். லைஃப்ல நீங்க என்னவாக ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு இந்த தமிழ் வருஷத்துல உங்களுக்கு இருக்கு. இந்த வாய்ப்பை பிரமாதமா பயன்படுத்திக்கங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க ராசி பலன் பார்க்கறதே நமக்கு எப்ப நல்லது கெட்டது நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். இந்த வருஷம் உங்களை பொறுத்த வரைக்கும் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்க. உங்களுடைய முயற்சிகள் திருவினையாக்கும் அல்லது சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க கண்டிப்பா உதவி பண்ணுவாங்க. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுவார். லைஃப்ல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு, போராட்டங்கள் இருக்கு, மனக்குழப்பங்கள் இருக்கு, ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலையில நீங்க எப்ப எல்லாம் இருக்கீங்களோ இந்த வருஷம் அப்பையெல்லாம் அதை தீர்ப்பதற்கு இறைவன் யாரையாவது அனுப்புவார், இல்லை யாராவது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இது இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கு. அதுலேயும் வைகாசி 4ஆம் தேதிக்கு அப்புறம் நினைப்பது நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த காலங்கள்ல நீங்க உங்களை பெரிய லெவலில் டெவலப் பண்றதுக்கு அப்டேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உருவாகும். நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணுங்க. லைஃப்ல நீங்க என்னவாக ஆகணும், என்னவாக ஆகணும்னு நீங்க பிளான் பண்றீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணுமோ அவங்களோட நேரடியான தொடர்பு கொள்ளுங்க. எக்காரணத்தை கொண்டு மீடியேட்டர் வேண்டாம். ஸோ அது மட்டும் இல்லை, கம்யூனிகேஷன் இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு பெரிய லெவலில் இருக்கும். உங்களை நீங்க டெவலப் பண்றதுக்கு அப்டேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உருவாகும். நீங்க பார்ட் டைமாவோ ஆன்லைன்லயே கராசிலே மேலே படிப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்கு. நீங்க பார்ட் டைமாவோ ஆன்லைன்லயே நிறைய படிப்பது மட்டுமல்ல, நிறைய சர்ச்சை தேடுதல் என்பதும் உங்களுக்கு இந்த வருஷம் முழுவதுமே இருந்துகிட்டே இருக்கும். எதிர்பாராத வரவுகளும் உங்களுக்கு இந்த வருஷம் உண்டு. இந்த வருஷம் உங்களுடைய உறவுகளால் உங்களுக்கு நன்மை, உறவுகளால் பிரச்சனை ரெண்டுமே இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த காலகட்டங்களில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு. ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேலாகலை, நல்ல விலைக்கு போகாமல் இருந்தது, எப்போ விற்கும்னே தெரியலன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு உங்களோட ப்ராப்பர்ட்டி எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் இந்த வருஷத்துல நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும்னு நினைச்சேன், இடம் மாறணும்னு நினைச்சேங்கிறவங்களுக்கு மாற்றங்கள் நிறையவே உண்டு. ஸோ உங்களுக்கு வீடு மாற்றம் இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்க ஏதாவது சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்றீங்க, குறிப்பா ஆன்லைன்ல பிஸ்னஸ் பண்றீங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் நிறைய இருக்கு. மெயினா
இந்த வருஷம் துணிஞ்சு சில விஷயங்களை முடிவுகள் எடுப்பீங்க. அது உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும். இந்த வருஷத்துல உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த வருஷத்துல. அது மட்டும் இல்ல, அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் ரொம்ப ரொம்ப கவனம். இந்த வருஷம் நான் உற்பத்தி சார்ந்த துறைகள்ல இருக்கிறேன். என்னோட ப்ரொடக்ஷனை தகுந்த சேல்ஸ் இருக்குமானா கண்டிப்பா சேல்ஸ் உண்டு. நான் மேனுஃபேக்சரிங் லைன்ல இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் அதற்கான வாய்ப்புகள் நல்லாவே இருந்துகிட்டே இருக்கு. ஆக இந்த வருஷத்துல நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மூல நட்சத்திரத்துல பொறுத்த வரைக்கும் இந்த காலங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க ஏதாவது தொழில் பண்றீங்க, சர்வீஸ்ல இருக்கீங்கன்னா அது எல்லாத்தையுமே நீங்க மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்ல, யாரெல்லாம் பர்மனன்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்படி விற்பதற்கான சூழ்நிலை இருக்கோ வாங்குவதற்கான வாய்ப்புகளும் மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கு. அதுலேயும் பழைய பொருட்களை நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு அல்லது ப்ராப்பர்ட்டியை வித்துட்டு புதுசா வாங்குறதுக்கான வாய்ப்பு நிறையவே உங்க லைஃப்ல உண்டு. ஸோ இந்த வருஷத்துல மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்படி பார்க்கிற போது ஜாப் உங்களுக்கு நல்லா இருக்கு. ஸோ உங்களுடைய வேலையில உங்களுக்கு வருமானம் சம்பாத்தியங்கள் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். நான் வேலை தேடிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு வேலை உண்டு. நான் பார்க்க வேலையை விட்டு என்னை தூக்கிட்டாங்க அப்படிங்கிறவங்களுக்கு மறுபடியும் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. அது மட்டும் இல்ல, என்னை பார்த்துட்டு இருக்க வேலையில என்னை வெளியேற்றிட்டாங்க அல்லது நானே வந்துட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கும் டெஃபினட்டா நல்ல ஜாப் இருக்கு. எனக்கு வயசாயிருச்சு, இனிமேல் வேலை கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. நீங்களும் முயற்சி பண்ணுங்க, நல்ல ஜாப் இருக்கு. ஸோ உங்களுடைய ப்ரொஃபஷன்ல நீங்க கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கீங்க, ப்ரைவேட் கம்பெனியில் இருக்கீங்க, எனி அதர் எம்என்சியில் ரெப்யூட்டட் கன்சர்ன்ல ஒர்க் பண்ணுறீங்க, யாராக இருந்தாலும் உங்களுடைய ஜாப்ல உங்களுக்கு ப்ரொமோஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இன்கிரிமெண்ட் இருக்கு, இன்சென்டிவ் இருக்கு, போனஸ் இருக்கு, அரியர்ஸ் இருக்கு. எதையெல்லாம் மானிட்டரி பெனிஃபிட்டை எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் கிடைக்கும். ஸோ கடந்த காலங்களில் நீங்கள் சும்மா இருக்கவங்க எஃபர்ட் எடுத்து பண்ணுங்க. உங்களுக்கான ஜாப், உங்களுக்கான ரெகக்னைஸ் கண்டிப்பாக உங்களுடைய சர்வீஸில் உங்களுக்கு இருக்கும். ஸோ இவ்வளவு விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும். பட் அதே சமயத்தில் நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு கிரகம் நன்மையை செஞ்சால் அதே கிரகம் தீமையையும் செய்யும். அப்படி பார்க்கிற போது இந்த வருஷம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப கவனம். யாருக்கெல்லாம் காலில் பிரச்சனை இருக்கு, விஷன்ல பிரச்சனை இருக்கு, அடிவயிற்றுல பிரச்சனை இருக்கு, கிரானிக்கான நோய் இருக்கு, தீர்க்க முடியாத வியாதி இருக்கு அப்படிங்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம். இந்த வருஷம் நீங்க மெடிசன்ஸ் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி சூழ்நிலைகள், கணவன் அல்லது மனைவி ரெண்டு பேர்ல யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையற்ற வைத்திய செலவுகள், இது அத்தனையும் இந்த வருஷம் மூல நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அதோட நீங்க இந்த காலகட்டங்கள்ல ஏதாவது டிஸ்பியூட் லிட்டிகேஷன் இருந்த வழக்குகள்ல நீங்க ஜெயிப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சொந்த பிசினஸை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு பரவாயில்ல. இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கல, டிலே ஆயிட்டு இருக்கு, லேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களா, கண்டிப்பா உங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்றீங்களோ உங்களுக்குமே இரண்டாவது திருமணத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ரொம்ப ரொம்ப நன்மையாக உங்களுக்கு இருக்கும். ஹையர் எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. பட் அதே சமயத்தில் உங்களுடைய அண்டர் எஜுகேஷன்ல பெரிய லெவல்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இந்த வருஷத்துல நீங்க பாஸ்போர்ட் விசா விளையாடும் வந்துடும். அது மட்டும் இல்ல, ஒரு நீண்ட தூர ஜேர்னி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும். ரொம்ப நாளா எனக்கு கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்சஸ் ஆகும், உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகும். உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கு. உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்க வாழ்க்கையில் மாற்றம், முன்னேற்றம் இருக்கு. நீங்க கலைத்துறையில இருந்தீங்கன்னா புகழ், அந்தஸ்து கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்ல பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ட்ரேடிங், ஆன்லைன் பிசினஸ்ல அடைக்கி வாசிங்க. அரசியல் சார்ந்த துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு ஏற்றம், முன்னேற்றம் பிரமாதமா இருக்கு. ஸோ இந்த வருஷம் முழுவதுமே நீங்க சனி பகவானுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, இந்த வருஷத்துல நீங்க நரசிம்மருடைய வழிபாடு ரொம்ப முக்கியமா பண்ணிட்டு வாங்க. பைரவருடைய தரிசனம் உங்களுக்கு இந்த வருஷத்துல முக்கியம். வாழ்க்கையில நீங்க நினைச்சதெல்லாம் நினைக்கிறோம்னா துர்க்கையும் காளியும் கும்பிடுங்க. உங்க வாழ்க்கை நல்ல ஒரு ஏற்றம், முன்னேற்றம் அமையும். உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். நன்றி, வணக்கம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.